ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாட்டாளி மக்கள் கட்சியோட விதிகள் என்ன சொல்லுது? அன்புமணி ராமதாஸ் நீக்கம் செல்லுபடியாகுமா? யாருக்கு அதிக அதிகாரம் இருக்கு என்பது பற்றி விவரிக்க உள்ளார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. பாமகவிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கம் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். பாமகவுடைய தலைவர் நான் தான், அந்த பதவி ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு சமீபத்தில் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி ராமதாஸ் அறிவித்தார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து கூட அன்புமணியை நீக்குவதாக டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. பாமகவுடைய கட்சி விதிகள் பைலா என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வழக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போனால் என்ன நிலவரம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் பார்ப்பது பாமக தொடங்கப்பட்ட போது எழுதப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு சட்டம், அதாவது கட்சியினுடைய விதி. நீங்கள் பார்க்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடி, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யானை சிம்பிள் இருக்குது. அவர்களுக்கு முதல்ல கிடைத்தது யானை சின்னம் தான். அதை வைத்து ஒரு தேர்தலில் வெற்றியெல்லாம் பெற்றார்கள். அதில் தான் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் வெற்றி பெற்று யானையில் ஊர்வலம் வந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த பாமகவுடைய விதிகளில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு ஒத்துப்போகக்கூடியது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதனுடைய 14வது பக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இரண்டு தரப்புமே இப்போ பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போது யார் கூட்டிய பொதுக்குழு செல்லும் அப்படின்ற கேள்வி வருகிறப்போ நிறுவனருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அதை தெளிவுபடுத்துகிறது. நிறுவனர் அப்படின்றவர் மருத்துவர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ். கட்சியினுடைய மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமை குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நிறுவனர் இதில் மிக முக்கியமாக ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு அவர்தான் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பைலா சொல்லுது. ஆனால் இதை எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு வந்து அன்புமணி அவர்கள் பொதுக்குழு கூட்டலாம் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவர்கள் பொதுக்குழுவையும் கூட்டினார்கள். இது ஒரு விஷயமாக, இது நிச்சயமாக தேர்தல் ஆணையத்திலேயோ இல்லை மற்ற இடங்களிலேயோ எடுத்து வைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது விதியை பொறுத்த வரைக்கும் 20வது பக்கத்தில் ஒரு முக்கிய விதி இருக்கிறது. 20வது பக்கத்துடைய விதி என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில அளவிலான இந்த பதவிகள் எப்படி இருக்குன்னா, முதல்ல நிறுவனருக்கு அடுத்து இருக்கக்கூடிய விதிகள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஹைரார்கி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடுத்தது தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், அமைப்பு செயலாளர், அப்புறம் தலைமை நிலைய செயலாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர், துணைத் தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள், தணிக்கை குழு உறுப்பினர்கள் மற்றும் சொத்து பாதுகாப்பு குழு நியமன உறுப்பினர்கள். இந்த ஆர்டரில் தான் இந்த கட்சியினுடைய தலைமையிலிருந்து இந்த பதவிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இதெல்லாம் போகுதுன்னா இதில் யாரெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் வரும். சரி, இது இந்த மாநில பதவி வரிசை, அதாவது கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விதிகள், இது அப்படியே போகுது அப்படின்னா, தலைவர் அப்படின்னா அன்புமணி அவர்களா? இப்போ தலைவர் எங்கே இருக்காரு? இல்லை அன்புமணியை நீக்கிட்டோன்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது பொதுச் செயலாளர் எங்கே இருக்கார் அப்படின்னா, இந்த பிரச்சனை ஏற்பட்டப்போ இருந்த பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராமன் அவர்கள், அவர் வந்து அன்புமணி அவர்களோடு இருக்கிறார். அதுக்கப்புறமா வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கௌரி சங்கர் அப்படின்றவரை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறார். பொருளாளர் யார் அப்படின்னா, திலகபாமா அன்று இருந்தார், இப்போ அன்புமணி அவர்கள் அணியில் இருக்காரு. அன்புமணி அவர்கள் வந்து திலகபாமாவும் தொடர்கிறார் அப்படின்னாரு. அங்கே மருத்துவர் ராமதாஸ் புதிய பொருளாளரை நியமித்திருக்கிறார். மற்ற பதவிகளில் இருக்கவங்களாம் யார் என்ன அப்படின்றத தேர்தல் ஆணையத்திற்கு போகிறப்போ இவங்க நிச்சயமாக இதெல்லாம் ஒரு கருத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுவாங்க. அடுத்தது மிக முக்கியமான விதி அப்படின்றது 32வது விதி, நம்பிக்கை இல்லா தீர்மானம். அதாவது ஒருவரை நீக்குவது, ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்றது கட்சிக்குள்ளே எடுக்கப்படக்கூடியது. இவர் இந்த பொறுப்பிலிருந்து நீக்கிறோம் அப்படின்றது. ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்றவையெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனில் எடுக்கப்படக்கூடியது. ஒரு முக்கிய பொறுப்பிலிருந்து ஒருவரை நீக்குவது, அதற்கு இந்த விதிகள் ஒத்துழைக்குதான் பார்க்கணும். என்ன சொல்றது அப்படின்னா, பொறுப்பாளர் ஒருவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற செய்யும் கூட்டத்தை கூட்ட செய்ய அவரை தேர்ந்தெடுத்த அமைப்பின் குழுவின் எண்ணிக்கையில் 10% உறுப்பினர்களின் ஒப்புதல் பெற்றால் போதும். ஒருத்தர் நீக்கணும் அப்படின்னா அதற்கு 10% உறுப்பினர்களுடைய ஒப்புதல் பெற்றால் போதும். அது வந்து அடுத்த நிலைக்கு போயிடும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த முடிவை எடுத்தது, அதாவது அன்புமணி அவர்களை நீக்குவதாக சொன்னது மருத்துவர் ராமதாஸ். இது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதல்ல. அவர்கிட்ட விளக்கம் கேட்டோம், கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டார் அப்படின்னு தான் நீக்கியிருக்காங்க. இதனுடைய மற்ற விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அந்த நம்பிக்கையில்லா தீர்மான கோரிக்கை விண்ணப்பத்தின் படிகள் அந்த அமைப்பினுடைய
செயலாளருக்கும் அனைத்து மேல்மட்ட அமைப்பின் செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட வேண்டும். அடுத்தது விண்ணப்பம் அவர்களுக்கு விண்ணப்பம் கிடைத்து 15 நாட்களுக்குள் உரிய கூட்டத்தை செயலாளர் கூட்ட வேண்டும். மேல் அமைப்பின் செயலாளருக்கும் பதிவஞ்சலில் தெரிவிக்க வேண்டும். 15 நாளில் கூட்டம் கூட்டப்படணும். இதே தான் 16 குற்றச்சாட்டுகளை அன்புமணி மேலே முன்வைத்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு அவருக்கு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் பதில் கொடுக்கல அப்படின்னு தான் மருத்துவர் ராமதாஸ் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். ஸோ அதுக்கப்புறமா மேற்கண்ட கூட்டம் மேலமைப்பின் செயலாளர் அவருடைய பிரதிநிதி தலைமையில் நடத்தப்பெறல் வேண்டும். ஸோ நடத்தப்பட்டு அதில் பெரும்பான்மை அந்த இதை தீர்மானிக்கும். முடிவுகள் மேல் அமைப்பின் அனைத்திற்கும் தெரிவிக்கப்பட வேண்டும். மேலமைப்புகள் அனைத்துக்கும் தெரிவிக்கப்படணும்னு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது. பதவி நீக்கப்பட்டால் அவர் கைவசம் உள்ள ஆவணங்கள் அந்த அமைப்பில் ஒப்படைக்கணும். பதவி நீக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். அதாவது கட்சியினுடைய ஹைரார்க்கியில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மாவட்ட தலைவரை நீக்கிறாங்க அப்படின்னா அவர் மேலே தலைவருக்கோ தலைமைக்கோ சொல்லலாம் அப்படின்னு தான் இதில் இருக்கக்கூடிய விதியாக இருக்கிறது. இது கட்சியினுடைய பைலா சொல்லக்கூடிய விதிகள். இந்த மாதிரியான ஒருவர் நீக்கப்பட்டிருக்கார், அவர் அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படின்ற அடிப்படையில் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இது தேர்தல் ஆணையம் எப்படி பார்க்குன்றது. நடைமுறையில் இப்போ தேர்தல் ஆணையம் இதை எப்படி பரிசீலிக்கும்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டது, அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. மே மாதத்தோட 18ஆம் தேதி 28 நினைக்கிறேன், 28ஓட முடிஞ்சிருச்சு. 3 ஆண்டுகள். அதுக்கப்புறமா பொதுக்குழுவை கூட்டி ஓராண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது அன்புமணி அவர்களுக்கு. அன்புமணி அவர்கள் கூட்டிய பொதுக்குழு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது. இதை தேர்தல் ஆணையம் எப்படி எடுத்துக்கொள்ளும்? இதற்கு மத்தியில் தான் மருத்துவர் ராமதாஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பதவி அவர்கிட்ட இருந்த இந்த தலைவர் பதவியை தானே எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல செயல் தலைவராக அவர் நியமிக்கிறார். அந்த பதவியும் இப்போ இல்லை அப்படின்ட்டாரு மருத்துவர் ராமதாஸ். இப்போ அவரை நீக்கி இருப்பதையும் மேலே தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புவாங்க. ஸோ அன்புமணி அவர்கள் தலைவர் பதவியில் இருக்காரா இல்லையா அப்படின்றத தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் அப்படின்றாங்க. அடுத்தது 2 பேரும் பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அன்புமணி அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கார். அதுக்கப்புறமா புதுவையில் சிறப்பு பொதுக்குழுவை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 17ஆம் தேதி கூட்டியிருக்கிறார். ஸோ இந்த 2 பொதுக்குழுவுமே யாரெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்கன்னு கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. இதுவும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்படும். அதன் அடிப்படையிலும் கூட இதனுடைய அதாவது எங்கே பெரும்பான்மை இருக்கு அப்படின்லாம் பார்ப்பாங்க. அடுத்தது நம்ம தேர்தல் ஆணையத்தில் பல வழக்குகள் எங்கே பெரும்பான்மை இருக்குது. அகிலேஷ் யாதவ் தொடர்பான வழக்கு ரொம்ப முக்கியமானது. முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், அங்கேயும் அப்பா பிள்ளைக்கு இடையில தான் கட்சியாக இருக்குன்றப்போ பையனுக்கு கிடைச்சது, அகிலேஷ் யாதவுக்கு கிடைத்தது. ஏன்னா அங்கே பெரும்பான்மை இருந்தாங்க. மக்கள் பிரதிநிதிகள் அடிப்படையில் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 2 எம்எல்ஏக்கள் மருத்துவர் ராமதாஸோடு இருக்காங்க. திரு ஜி.கே. மணி அவர்கள், திரு அருள் அவர்கள் இருக்காங்க. மற்ற 2 பேர் இங்கே பங்கெடுக்கலை. திரு அன்புமணி அவர்களுக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி தான் தெரிகிறது. ஸோ இது ஒன்று. அடுத்தது எங்கே போவாங்கன்னா, பொதுச் செயலாளர் யாரோடு இருக்காங்க, பொருளாளர் யாரோடு இருக்காங்க அப்படின்லாம் பார்ப்பாங்க. இந்த அடிப்படை. அதுக்கடுத்தது பொதுக்குழு உறுப்பினர்கள். இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் பரிசீலனை பண்ணி கட்சி யார் அப்படின்றத முடிவு செய்யுன்றாங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதாவது தேர்தல் ஆணையத்தால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்று குறிப்பிட்ட வெற்றியை பெற்றால் ஒரு கட்சி அங்கீகாரம் பெறும். அவங்களுக்கு தான் குறிப்பிட்ட தேர்தல்களுக்கு சின்னம் ஒரே சின்னம் இருக்கும். மாம்பழம் சின்னத்தை பாமக வைத்திருந்தது. இப்போது அவர்கள் அங்கீகாரத்தை இழந்திருக்கிறார்கள். ஸோ இப்போ அவங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். இதில் தேர்தல் ஆணையம் தலையிடுவதற்கு என்ன வேலை இருக்குன்னு ஒரு தரப்பினர் கேட்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, நீங்கள் எங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்னத்தில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்க போறீங்க, எங்களுடைய பழைய சின்னமானதை அப்படியே கொடுக்க போறீங்களான்னு தெரியாது. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு இதில் ஒரு வேலை இல்லை அப்படின்றாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் இதுபோல பல வழக்குகளையும் சில அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்கு. அது அந்தந்த நேரத்து சூழல்கள், அரசியலை பொறுத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்பட்ட கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாமா, நீதிமன்றம் இதற்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதலை காட்டப்போகுது அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு தெளிவுபடுத்தும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.